ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து சிக்கன் ரோஸ்ட்டு தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெப்பர் போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg சிக்கனில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. மேரினேட் பண்ணி வச்சுருங்க. கர்ட் சேர்க்க வேண்டாம், ஏன்னா ரோஸ்ட்னால தண்ணி விடும். சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 தக்காளி தான் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஹோட்டலில் வந்து சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூனும், அதுக்கப்புறம் தனியாக 1 ஸ்பூனு, சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட தேவைன்னா இன்னும் கூட நம்ம மிளகு வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விடணும். தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது. அரைச்சி விட்டு சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விடலாம். வேகிற அளவுக்கு தண்ணி விடுங்க, இல்லைனா கிரேவி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ரைஸுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரைஸோடு சர்வ் பண்ணலாம். சிக்கன் கிரேவி கூட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேறு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.